பட் எனக்கு கல்கத்தாவில் அவர் விளையாடுறத பார்க்கணும், அவரோட ஹோம் கிரவுண்டில் அவர் விளையாடுறத பார்க்கணும். ஆஃபீஸில் லீவ் கேட்டால் தரல, வேலையை விட்டேன். ஒயிட் செட் டக்ட் இன் மிடில் எஸ்ட் மேன். எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? லாஸ்ட் சீசனாக இருக்கும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்களா? ஆமாம், 90% நினைக்கிறேன். ஆர்சிபி இந்த தடவை கப் அடிக்குமா அடிக்காதா? சரி, நீங்கள் அவங்களுக்கெல்லாம் உண்மையை சொல்லிடுங்க. உங்களுக்கு எத்தனை டிக்கெட் சேப்பாக்கிலேருந்து வரும், எத்தனை டிக்கெட் பிசிசியிலேருந்து வரும்? அதாவது தோனி என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். ஐபிஎல் சீசன் பரபரப்பாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் ஃபீவருமே எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ இந்த சமயத்தில் ஐபிஎல்லை பற்றி, ஐபிஎல் சம்மந்தப்பட்ட நபர்களை தொடர்ச்சியாக வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஒரு தமிழ் கமெண்டேட்டரில் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிற முத்து அவர்கள் நம்ம கூட இன்றைக்கி இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் விகடன் வியூவர்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அந்த வார்ம் அப் போயிட்டு இருக்கு. வார்ம் அப், ஐபிஎல் சீசன் வரும். ஆமாம், அதுவும் இங்கே வெயிலில் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக வார்ம் அப் ஆயிடுறோம். சூப்பர். இந்த ஜேர்னி எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்களேன். ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து வரீங்க, மீடியாக்குள்ளே வந்து ஒரு ஆர்ஜே, அப்புறம் ஒரு டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்டார்ட் ஆனது வந்து நான் படிச்சுட்டு பிகாம் இங்கே லாயலாவில் படித்தேன். முடிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் ஒரு 3 years வேலை செஞ்சேன். கோல்ட்மேன் சாக்ஸ்னு ஒரு கம்பெனி, பிஎன்பி பாரிபா, இந்த மாதிரி இதில் ஒரு 3 years ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்போவே என்னடா இது கார்ப்பரேட் ஜாபு. அதாவது நான் ஒர்க் பண்ணுற பேங்க்கில் 2 மானிட்டர் இருக்கும் எனக்கு கம்ப்யூட்டரில். ஸோ அதில் ஸ்டாக் மார்க்கெட்டு, இது அக்கௌண்ட்ஸ் ரிகன்சிலியேஷன், அதெல்லாம் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெறுத்துருச்சு. சரி, அப்போவே வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு சேர்த்து வச்ச காசில் ஜேர்னலிசம் படித்தேன் வேலையை விட்டுட்டு. அப்புறம் ஜேர்னலிசம் படிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருந்தேன். அப்போ இன்டர்ன்ஷிப்காக ரேடியோ சிட்டியில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கேருந்து கான்டாக்ட்ஸ் கிடச்சி அதுக்கப்புறம் எஃப்எம்ல சேர்ந்தேன். எஃப்எம் டு டிவி ட்ரான்சிஷன் நடந்துச்சு. டிவியில் ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் ரெண்டுமே பண்ணேன். புதுயுகம்னு ஒரு சேனலில். அதுக்கப்புறம் மெட்ராஸ் சென்ட்ரல் யூடியூபு. ஸோ அந்த மீடியமில் இருந்தேன். அங்கேருந்தேன் எனக்கு கால் வந்துச்சு. என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, என்னோடய கிளாஸ்மேட் ஒருத்தங்க ஸ்டாரில் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தமிழில் கமெண்ட்ரின்னாங்க. நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ் ஃபெனட்டிக்ன்றது தெரியும், எல்லா ஸ்போர்ட்ஸும் பார்ப்பேன்னு தெரியும். அவங்க வந்து தமிழ் கமெண்ட்ரின்னாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று இருக்குமான்னு. சரி, ஆடிஷன் தானே, நிறைய பேரை கூப்பிட்டாங்க. நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி கடைசி லெவல் ஆஃப் ஆடிஷனுக்கு என்னை பாம்பே கூப்பிட்டுருந்தாங்க ஸ்டார் ஆஃபீஸ்க்கு. அங்கே செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி இருந்துச்சு ஒரு மீடியாக்குள்ளே அப்படிங்கிறப்போ? நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருப்போம் இந்த சைடு, அது வந்து சினிமா சம்மந்தமாக இருந்திருக்கும், இல்லை ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும். அங்கே கிரிக்கெட் அப்படிங்கிற போகிறப்போ நிறைய சீரியஸாக கிரிக்கெட் பற்றி பேசுகிறவங்க, கிரிக்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே போனப்போ என்னெல்லாம் அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு? ஃபஸ்ட்டு என்னதுன்னா, அந்த ஒரு நம்ம சைல்டுஹுட்லேருந்து ஒரு ஹீரோஸை பார்த்துருப்போம்ல, அவங்களோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு சுப்பிரமணியம் பத்ரிநாத் வந்து அவ்வளோ நல்லா விளையாடிருக்காரு, இந்தியாவுக்கு விளையாடிருக்காரு, சிஎஸ்கேக்கு அவ்வளோ விளையாடிருக்காரு. அவர் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ், ஆகாஷ் சோப்ரா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் இருந்தப்போ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இன்ஃபீரியராக தான் ஃபீல் பண்ணேன். பட் அவங்க ரொம்ப சகஜமான மனிதர்கள் அப்படின்னு போக போக எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்களும் எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த சேனலில் ஒரு செட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், எஸ்பெஷலி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில். அவங்க வந்து நல்லா என் ஸ்கில்ஸை ஹோன் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய கிரெடிட் போகும் அதுக்கு. இப்போ பத்ரிநாத் ஆகட்டும், ஹேமந்த் பதனி ஆகட்டும், சீக்கா ஆகட்டும், எல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். அவங்க கூட நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப ஃபன்னாக பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி அந்த பாண்ட் வந்து உருவாச்சு? அது போக போக தான் ஸ்ரீராம் உருவாச்சு. சீக்கா சாரோட நாள்லேயே உருவாச்சு. அவர் ரொம்ப ரொம்ப தங்கமான மனிதர். ஸோ நமக்கு வந்து இப்போ இவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு அவருக்கு ஒரு ஒப்பீனியன் வந்தாலும் அதை சொல்லிக் கொடுப்பாரு. எல்லாருமே அப்படிதான் டீமில் ஏன்னா இவங்க எல்லாருமே டீம் ஸ்போர்ட் விளையாட்டு வராங்கல்ல. ஸோ இந்த டீமில் என்னோட ரோல் இது, உன்னோட ரோல் அது அப்படின்றது வந்து கிளியராக அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்றாப்புல அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பொதுவாக நான் வந்து அதுக்கு முன்னாடி சினிமா ஸ்டார்ஸோட நிறைய பேரோட நான் வந்து பழகியிருக்கேன். பட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அதை விட என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவங்க ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப ஹெல்ப்பிங். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு டீம் ஸ்போர்ட் விளையாடினவங்க. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நீங்கள் வந்து கிரிக்கெட் நம்ம வெளியேருந்து எல்லாருமே பார்ப்போம், மோஸ்ட்டாக எல்லாருமே பார்ப்போம். ஆனால் உள்ளே போய் கிரிக்கெட் பேசுகிறது அப்படிங்கிறது அதுக்கு தனியாக என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும்? ஒரு மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி தயாராகுவீங்க? எல்லாருக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எனக்கு என்ன ஒர்க் ஆகும்னா, நான் வந்து இந்த 2 டீம் இதுக்கு முன்னாடி விளையாடினப்போ என்ன ட்ரெண்ட் இருந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆர்சிபி வந்து சென்னையில் விளையாட போகிறாங்க.
ஸோ ஆர்சிபி சென்னையில் இது வரைக்கும் சென்னை ஒரு தடவை தான் தோக்கடிச்சிருக்காங்க, அதுவும் ஐபிஎல்லோட மொதல் சீசனில் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இப்போவே வந்து ஒரு ட்ரெண்ட் தெரியுது, சிஎஸ்கேவோட டாமினேஷன் இருந்திருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் தான் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போது அவங்களோட மெயின் 3 பிளேயர்ஸ் விராட் கோலி, ஃபேஃப் டு பிளெசி, கிளென் மேக்ஸ்வெல் இந்த பிச்சில் எப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பழைய ஸ்கோர் கார்டெல்லாம் எடுத்து பார்க்குறது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அப்புறம் எங்களுக்கு சேனல்லேருந்தே ஒரு நம்பர்ஸ் பேக், ஸ்டாட்ஸ் பேக்னு ஒன்று இருக்கும், அதில் நிறைய நம்பர்ஸ் வரும். அதுலேருந்து ஏதாவது ஒரு ட்ரெண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு நான் பார்ப்பேன். ஓகே, இப்போ ஒரு மேட்ச் டே அப்படின்னா, இப்போ ஐபிஎல் வர போகுதுல்ல, ஒரு மேட்ச் டேனா உங்களோட ரொட்டீன் என்னவா இருக்கும்? அந்த டேல காலையில் ஸ்டார்டிங்லேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்போ? என்னதுன்னா, முந்தின நாள் டயர்டில் எழுந்திருக்கிறதே முக்கால்வாசி நாள் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண வேண்டியதாகும். ஏன்னா அவ்வளோ டயர்டில் தூங்குவோன்றதுனால எழுந்திருக்கிறது லேட்டு. ஆஃபீஸ்க்கு இப்போ டபுள் ஹெட்டர்னால் இன்னும் கஷ்டம். அப்போ வந்து 12 மணிக்கு ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். இந்த சிங்கிள் ஹெட்டர்னா ஒரு 4 மணி 3:30க்கு கிளம்பலாம். ஸோ போன உடனே ப்ரீ மேட்ச் ஷோஸ் இருக்கும், அதுக்கு ப்ரிப்பரேஷன், ப்ரொடியூசரோட ரன் ஆர்டர்னு ஒன்று இருக்கும், ஒரு ஷோவில் என்னெல்லாம் பேச போகிறோம், என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு. ஸோ அதை ப்ரொடியூசரோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அதுக்கு முன்னாடி மேக்கப் அண்ட் ஸ்டைலிங், காஸ்டியூமு அதை பார்க்கணும். லைவ் ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறம் அதுவாகவே போகும், மேட்சே உங்களுக்கு கூப்பிட்டு போயிடும். ஸோ ஒரு 1 hour 1.5 hours லைவ் பண்ணுவோம். அண்ட் தென் மேட்ச் காமெண்ட்ரி, 5 hours காமெண்ட்ரி, 5 hours பிரேக் மாதிரி தான் யூஸ்வலாக இருக்கும். ஸோ அந்த பிரேக் டைமில் காஃபி சாப்பிட்றது, சில் பண்ணிட்டு மற்றவங்களோட பேசிட்டு கமெண்ட்ரி முடிச்சுட்டு போஸ்ட் மேட்ச் ஷோ, அதுக்கப்புறம் சில நான் லைவ் ஷோஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம் சேனலில் லைவை தவிர. அடுத்த நாள் காலையில் ப்ளே ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் டே மேட்சை பற்றி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு 12:30 ஆகும். வந்துட்டு சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா சீட்டு ஏதாவது விளையாடுவோம் நைட்டு, எங்களுக்கு டைம் பாஸ்க்கு. ஏன்னா வந்தோடனே தூக்கம் வராது. ஸோ வந்து கொஞ்சம் ஏதாவது விளையாடுவோம். ஃபுல் அந்த 2-3 மாதமே ஒரே இடத்துல இருந்து ஃபுல்லாக கமெண்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும்ல. மிஷின் வாழ்க்கை தான் ஸ்ரீராம். சில நாள்லாம் ஃபீல் ஆகும், அதாவது இந்த ஜெராக்ஸ் மிஷினில் பேப்பர் இப்படி போகும், அங்கே ஒரு லைட் வரும், வெளியில் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் அந்த சைடு வரும். சில சமயம் எனக்கே ஃபீல் ஆகும், இப்படி தான் நடக்குதோ நமக்குன்னு. இப்போ நீங்களோ ஆர்ஜே பாலாஜி யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, சீக்கா வந்து அல்லு அர்ஜுனை பார்த்துட்டு இந்த ஃப்ரூட்டி ஆட்ல வரும், நான் தான் கூட அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபன்னான மூமெண்ட் கமெண்ட்ரியில் நடந்தது, இல்லை சீக்கா கூட பர்சனலாக நடந்தது ஏதாச்சும் இருக்குமா, ஷேர் பண்ண முடியுமா? பர்சனலாக அது ஒரு செம்ம இன்சிடென்ட். அல்லு அர்ஜுன் பார்த்து, தம்பி நீ ஃப்ரூட்டி ஆடில் வர வந்தா நீ அப்படின்னாரு. இன்னொரு அவர் ரியாக்ட் பண்ணதை விட ஒரு சுற்றி மேனேஜரு ப்ளஸ் அவ்வளோ பெரிய ஸ்டார் இல்லை, ஸோ 2-3 மேனேஜர் அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்கன்னா அவர் எதுவும் பேசாமல் அப்படின்னு நடந்து போயிட்டாரு. இன்னொரு இன்சிடென்ட், நான் டைரெக்டாக அங்கே இல்லை, நான் கேள்விப்பட்டேன் எங்களோட ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து. லண்டனில் மேட்ச்சு 2019 வேர்ல்ட் கப், சீக்கா சார் வந்து ஐசிசியோட பிராண்ட் அம்பாசிடராக போயிருக்காரு. லிஃப்ட்டில் வரப்போ ஒரு ஃப்ளோரில் இவரும் அந்த ப்ரொடியூசரும் இருந்திருக்காங்க. கீழ் ஃப்ளோர் வரப்போ ஆர்ம்டு பாடி கார்ட்ஸ், அண்ட் கிரிக்கெட் கிரவுண்டில் ஆர்ம்டு பாடி கார்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒருத்தர் வந்து அந்த ஆர்ம்டு பாடி கார்ட்ஸோட உள்ளே வராரு. ஸோ இவருக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய விஐபின்னு தெரியும், ஆனால் அவர் யாருன்னு தெரியாது. அண்ட் அந்த விஐபி இவரை பார்த்து தமிழில், லண்டனில், சார் நான் உங்கள் பெரிய ஃபேன் சார், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார். இவர் என்னன்னு தெரியாமல் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் யாருன்னு தெரியாது. கீழே வந்தோடனே இந்த ப்ரொடியூசர் கிட்ட கேட்டார், ஆமாம் யார் அது அப்படின்னா, சார் சுந்தர் பிச்சை சார். இது கூகுள் செய்யும், ஆமாம் சுந்தர் பிச்சை. டேய் சுந்தர் நில்றா எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பேசுகிற மாதிரி தோளில் தட்டி, நல்லா இருக்கேடா கண்ணா, வீட்டிலலாம் எப்படா இருக்காங்க, மெட்ராஸில் எவ்வளோ வருஷம் நான் இருந்தேன் அப்படி ரொம்ப சகஜமாக பேசிகிட்டு இருந்தார். இதுலேருந்து எனக்கு சுந்தர் பிச்சை தமிழ் கமெண்ட்ரி தான் பார்க்குறாரு அப்படின்னு. அவர் அதுக்கப்புறம் சுந்தர் பிச்சைக்கு அன்றைக்கி என்ன ஆசைனா, அவருக்கு சச்சினை மீட் பண்ணணும்னு ஆசை. அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் இருந்தார், அவர் ஒன் ஆஃப் த பிக் ப்ரொடியூசர்ஸ் எங்கள் சேனலில். அவர் வந்து சச்சினை பார்க்கணுமா என்னோட வாங்கன்னு கூப்பிட்டு போனார். ஐ ரன் த ஷோ ஹியர், நாட் அ ப்ராப்ளம்னு. அங்கே போனால் அவர் சச்சின், சேவாக், சௌரவ் 3 பேரோட சேர்ந்து சுந்தர் பிச்சை ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. அது சுந்தர் பிச்சை அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு, அண்ட் பிளேயர்ஸுக்கு டபுள் சந்தோஷம். கூகுள் சிஇஓ நம்மளோட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு. ஸோ இவ்வளோ மேட்சஸ்லாம் தொடர்ச்சியாக ஒரு 5-6 வருஷமாக கண்டினியூஸாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கூட பண்ணுறீங்க. ஒரு சரியல் மூமெண்ட் நம்ம வந்து கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் தாண்டி ஒரு பயங்கரமாக எந்துவாகி கமெண்ட்ரி பாக்ஸ்லேயே எந்திரிச்சு கொண்டாடின மூமெண்ட்னா இது. போன ஐபிஎல் சிஎஸ்கே ஜெயிச்சது, அந்த கடைசி 2 பால் 10 ரன். நான் அஹமதாபாத்தில் இருந்தேன், கிரவுண்டில் இருந்தேன். அதை நேரடியாக வந்து MS தோனி ஜடேஜாவை லிஃப்ட் பண்ணது, அது இன்னும் மறக்க முடியாது, கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். ஸோ இதை தாண்டி நிறைய மேட்சஸுமே வந்து பண்ணியிருக்கிறீங்க. இப்போ வேர்ல்டு கப்புமே வந்து பண்ணியிருந்தீங்க, அதுவுமே நிறைய ஃபைனல்ஸில் போய் நம்ம வந்து தோற்றுருப்போம். ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஒரு நம்ம ஒர்க் அப்படிங்கிறத தாண்டி எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுமே என்ன மாதிரி இருக்கும்? எப்படின்னா நம்ம ட்ரெயின் அவுட் ஆயிடுவோம். அதாவது ஃபேன்ஸுக்கே அவ்வளோ வருத்தம், பிளேயர்ஸ்க்கு அவ்வளோ வருத்தம்.
அதில் நடுவில் ஒரு ப்ராட்காஸ்டராக நாங்கள் வந்து ஒன்று அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ணோம். பட் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற ரசிகம் ஐயோ தோத்துட்டோமே அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்தோம்ல, அது எப்படியும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு 10 ஓவர் 15 ஓவர் தெரிஞ்சிச்சுன்னா மேட்ச் காலி, இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. மேபி ஏதாவது மிரக்கல் வந்து காப்பாற்றுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த மிரக்கல் நடக்கலன்றப்போ ஒரு விரக்தியில தான் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். எப்படா முடிப்பீங்க இந்த மேட்சை, சேர்றா அடிச்சு முடிங்கண்ணா. ஸோ இப்போ நம்ம கமெண்ட்ரியில் நிறைய பாசிட்டிவாக பேசினாலும் நிறைய கிரிட்டிசிசம்ஸுமே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பேசுகிறோம், நம்ம பிளேயர்ஸுக்கு அதிகமாக சப்போர்ட்டாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் எப்படி இது வந்து ஒரு பிளான் பண்ணி தமிழில் பண்ணுறோம், ஒரு ரீஜனலாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதா இல்லை அது என்ன மாதிரி விஷயம்? இதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் ஆப்டான ஆளான்னு எனக்கு தெரியலைங்க ஸ்ரீராம். ஏன்னா ஒரு சேனலுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். சேனலுக்குன்னு ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு எடிட்டோரியல் பாலிசின்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் விகடனில் இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு எடிட்டோரியல் பாலிசி இருக்கும். இப்போ அந்த மாதிரி எங்களோட எடிட்டோரியல் பாலிசி சிஎஸ்கே சென்ட்ரிக் கவரேஜ்னு. ஸோ அதை நாங்கள் வந்து சிஎஸ்கே சென்ட்ரிக்காக கொடுக்கணுன்றதுனால நிறைய சிஎஸ்கேவோட விஷயங்களை பேசுவோம். அதே சமயம் கிரிட்டிசைஸ் பண்ணவும் தயங்கினதில்லை. ஐ திங்க் எம்எஸ் தோனி வந்து ஒரு தடவை யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்பார்க் இல்லைன்னு ஒரு சீசன் தோத்த சீசன் சொன்னப்போ அது நானும் சீகாசரும் பேசின வீடியோ வைரல் ஆச்சு. ஸோ அதை வந்து மறந்துடுறாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. அதேமாரி தான் வந்து சும்மா ஒரு கமெண்ட் அடிக்கிற விஷயமாகட்டும், சீக்கா வந்து பிளேயர்ஸை வந்து ஒரு மேலே பேசுகிறாரு, இதெல்லாமே வந்து அப்பப்போ வந்து கான்ட்ரவர்சி ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் கவனிக்கிறீங்களா நீங்கள்லாம்? சேனல் நிச்சயமாக கவனிக்கிறாங்க ஸ்ரீராம். இதை பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இதுக்கு பேசுறது கரெக்டான ஆளான்னு தெரியல. இப்போ பத்ரிநாத், கேமங் பதானி இவங்க எல்லாமே சீக்கா எல்லாரும் ஒரே சமயத்தில் வந்து நின்னீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த இடம்? என்ன யார் அதிகமாக பேசுகிறாங்கன்ற போட்டி வராமல் இருக்கு. எப்படி சீக்கா தான் ஜெயிப்பார் அதில்? ஸோ ஆர்ஜே பாலாஜிக்கு உங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? நீங்கள் ரெண்டு பேருக்கு ஆப்வியஸ்லி ஒரே சமயத்தில் வரப்போகிறது இல்லை கமெண்ட்ரியில். நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டார், அவர் இருந்தால் நீங்கள் இருக்க மாட்டார். பட் அந்த ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை அதாவது எனக்கு ஒரு மென்டர் மாதிரி அவர். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் மீடியா ஃபீல்டுக்கு வந்தப்போ பிக் எஃப்எம்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். ரேடியோ சிட்டியில் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அதுக்கப்புறம் பிக் எஃப்எம்ல தான் ஃபர்ஸ்ட் ஜாப். நான் ஆஃபீஸில் சேர்ந்தப்பெல்லாம் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. லஞ்சிலலாம் வந்து 11 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க, நான் தனியாக உட்காந்து சாப்பிடுவேன். பக்கத்தில் கூப்பிட்டது கூட கிடையாது. அந்த டைமில் தான் எனக்கு பாலாஜி பழக்கம். அவர் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி, அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி, நான் இப்போ வந்து ஓபி ஜாக்னு சொல்லுவாங்க, அவுட்டோர் ஜாக்காக தான் சேர்ந்தேன். அவுட்டோர் ஜாக்குக்கு என்ன வேலை இருக்குன்னா, இந்த ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச்சு இதெல்லாம் போய் கவர் பண்ணணும். ஷோ எதுவும் இருக்காது. அங்கேருந்து பைட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இது சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து எடிட் பண்ணி அதை ஆர்ஜிஎஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த வேலைக்கு தான் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து பர்டிகுலராக எப்போ ஷோ பண்ண போகிற, போய் கேளு, ஷோ போய் கேளு, உனக்கு டெய்லி ஷோ கேளு அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். அப்போ ஆரம்பித்து இப்போ வர என்னோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். அவருமே பெரிய வளர்ச்சி இல்லை, ஒரு ஆர்ஜேவாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்தா தளபதி 69 டாக்ல வந்து அவரும் இருக்கிறாரு, அவர் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு. அவரோட வளர்ச்சியை நீங்கள் கூட இருந்து பார்க்குறப்ப எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுங்க. ஹீஸ் சமன் ஹூஸ் ஒர்க் ஸோ ஹார்ட் ஃபார் திஸ். கிடைக்கிற எல்லாமே இனிமேல் கிடைக்க போகிறது எல்லாமே வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கு அவர் டிசர்வ் பண்ணுறது தான். ஸோ இப்போ இந்த ஐபிஎலுக்கு வரும். இந்த ஐபிஎல் பற்றி ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் சிஎஸ்கே ஆர்சிபி பற்றி சொன்னீங்க, சிஎஸ்கே தான் டாமினண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த மேட்ச் எப்படி எதிர்பார்க்கலாம்? சேப்பாக்கில் கோலி, தோனி 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்படின்னு ரோட்டில் மளிகை கடையில் வெளியில் டீ கடை நிற்கிறப்ப கூட டிக்கெட்டுன்னு கேட்டுருந்தாங்க. நீங்கள் ஆரம்பிச்சது அப்படி தான் இருந்துச்சு. முதல் மேட்ச் சேப்பாக்கு. ஓகே, சூப்பராக இருக்கும் போது. ஏன்னா எம்எஸ் தோனி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிறோம், போன ஐபிஎல்ல பார்த்தது. அண்ட் விராட் கோலி கூட பர்சனல் ரீசன்ஸ்க்காக இந்த டெஸ்ட் சீரிஸ் விளையாடல. ஸோ 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய சைட்டாக இருக்கும் பார்க்க. சரி, இப்போ இந்த சீசன் வந்து தோனி, கோலி, ரோஹித் இவங்களுக்கெல்லாம் ஒரு லாஸ்ட் சீசனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி தோனி வந்து இதான் வந்து லாஸ்ட் சீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அவருமே கூட லாஸ்ட் சீசன்லேயே சொல்லியிருந்தார் அந்த இதான் இருக்கும் அப்படின்னு. என்ன எதிர்பார்க்குறீங்க தோனி கிட்டே இருந்து? லாஸ்ட் சீசனாக இருக்கும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்களா? ஆமாம், 90% நினைக்கிறேன். அவரால் சர்ப்ரைஸ் பண்ண முடியும் நம்மள. நான் போன சீசனே எப்படி நினச்சேன்னா, அவரே கப்பை தூக்குற ஸ்பீச்சில் சொன்னார், இதுதான் ஐடியல் மூமெண்ட், நான் இப்போ கேமை விட்டு வெளியே போக, கப்பு என் கையில் இருக்குது, ஆனாலும் நான் இன்னொரு சீசன் விளையாடணும் அப்படின்னாரு. ஏன்னா அவர் முன்னாடி ஒரு சிஎம் அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன், என் ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் என் ஸ்ரீனிவாசன் சார், சிஎம் அவர்கள்லாம் கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், என்னோட கடைசி மேட்ச் சென்னையில் இருக்கணும். ஸோ இப்போ கப்பு ஜெயிச்சிருக்கு சிஎஸ்கே, இன்னும் ஃபுல் ஸ்கெடியூல் வரல. பட் ஹோப்ஃபுல்லி ஃபைனல் சென்னையில் நடந்து அதில் சிஎஸ்கே 6 டைம் டைட்டில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் தோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டெஃபினெட்லி நாட் இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி எஸ் எதிர்பார்க்குறேன். தெரியலைங்க, ஒரு இம்பாக்ட் பிளேயராக இதுக்கப்புறம் மேபி அவர் நினச்சா கண்டினியூ பண்ணலாம். ரோஹித் கேப்டனா இல்லை, விராட் கோலி கேப்டனா இல்லை, அவங்களெல்லாம் நீங்கள் சொன்னதில் ரோஹித், விராட் கோலிக்கெலாம் இது லாஸ்ட் சீசன்லாம் கிடையாது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு 4 சீசனாவது அவங்க வந்து விளையாடுவாங்க.
ஸோ இந்த வாட்டி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பிளேயர், இந்த பிளேயர் வந்து இந்த சீசனுக்கான பிளேயராக இருப்பார் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தங்க வச்சுருக்கீங்களா? யசஸ்வி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இப்போ நீட் இருக்கிறாரு, டெஸ்ட்லையும் பயங்கரமாடுறாரு. ஸோ இந்த ஐபிஎல் சீசன் அவருக்கானதாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவருக்கானதாக இருக்கும் அவர். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொருத்தரும் ரொம்ப பிடிக்கும், நம்ம சாய் சுதர்ஷன். அவரும் வந்து டெஸ்ட் டீம் டாக்ஸில் இருந்தார். அவர் ரொம்ப பிடிச்ச பிளேயர் ரிங்கு சிங். வாட் அ பிளேயர், என்ன டேலண்ட்டு. இப்போ நீங்கள் கமெண்ட்ரியில் இருக்கிறீங்க, கமெண்ட்ரியில் இல்லாமல் வெளியே இருக்கிற ஒரு கிரிக்கெட் ஃபேனாக சொல்லுங்கள், ஆர்சிபி இந்த தடவை கப் அடிக்குமா அடிக்காதா? இந்த தடவை ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம், ஆனால் கஷ்டம்னு நினைக்கிறேன். போலிங் இல்லையோன்னு தோணுது. ஸோ விராட் கோலிக்காக ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக பேசிட்டு, விராட் கோலிக்காக ஜெயிக்கணும் அண்ட் விராட் கோலியும் அவருக்காக ஜெயிச்சுக்கணும். ஏன்னா இப்போ டெண்டுல்கருக்கு வந்து அந்த 2011 வேர்ல்ட் கப் வர அந்த ஒரு தாகம் இருந்துச்சு. அவ்வளோ வேர்ல்ட் கப்பில் டாப் ஸ்கோராக இருந்திருக்காரு. பட் ஸ்டில் கப்பை ஜெயிக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் 2011 போச்சு. அதே மாதிரி ஒரு ஏக்கம் விராட் கோலிக்கும் இருக்கும்ல. இவ்வளோ 2-3 வருஷம்லாம் ரொம்ப பக்கத்தில் வந்தாங்க. எந்த ஐ திங்க் 2016 இந்த யார் சன்ரைசர்ஸ் ஜெயிச்ச சீசன் நினைக்கிறேன். ஃபைனல் மேட்ச்சில் வந்து நல்ல மேட்ச் கையில் இருக்கும், விட்டுருவாங்க. அதான் இவங்க வந்து ராயல் சேலஞ்சர்ஸ், அங்கே வந்து கட்டிங்னு ஒரு பிளேயர் வந்து அடிச்சுட்டு போயிடுவார். இது கட்டிங் தான் வீட்டில். இது இப்போ சன்ரைசர்ஸ் பற்றி பேசுனீங்கல்ல, வேர்ல்டு கப் ஜெயிச்ச கேப்டனை தூக்கிட்டு வந்து கேப்டனை மாற்றிட்டாங்க. இந்த வாட்டியாவது அந்த சீசன் வந்து காவியா மேரன் ஹாப்பி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சூப்பர் ஸ்டார் கேட்டுக்கிட்டதுக்காக நல்ல பிளேயர்ஸ் எடுங்கன்னு சொன்னதை கேட்டு நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. பேட் கமின்ஸில் எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த டீம் எப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் ஐபிஎல் கடைசியில் இந்தியன் பிரீமியர் லீக் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்க. பட் இந்தியன் பிளேயர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்ல. அங்கே அப்பார்ட் ஃப்ரம் ராகுல் திரிபாட்டி, நட்ராஜன், இப்போ வாஷி ஃபுல்லி ஃபிட்டாக இருக்காரு. இவங்களை தவிர வேறு யார் மேட்ச் வின்னர்ஸ்னு எனக்கு வந்து தெரியல. அண்ட் அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் இப்போ 4 பேர் தான் எடுக்க முடியும். யாரை எடுப்பாங்க விடுவாங்கன்னு ஒரு இது இருக்குது. ஸோ பேட் கமின்ஸ் கேப்டன் விளையாடி ஆகணும், அவரை தூக்க முடியாது. மார்க்ரம், கிளாசன், ஹசரங்கா, யான்சன், டிராவிஸ் ஹெட், இதுலேயே 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேர் 11ல் இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேரில் 4 பேரை எடுக்கிறது கஷ்டமாயிடும். நீங்கள் பேட் கமின்ஸை கேப்டனாக வச்சாச்சுன்னா இன்னும் 3 பேர் தான் சாய்ஸ் இருக்குது. கிளாஸனை விட முடியாது, அந்த அளவுக்கு ஃபார்ம். T20 கிரிக்கெட்டில் கரண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ். சூரியகுமார் யாதவுக்கு அடுத்து நான் கிளாஸன் தான் பெஸ்ட் பிளேயர்னு சொல்லுவேன் இப்போ T20 ஃபார்மேட்டில். ஸோ அவரை விட்டால் முட்டாள்தனம். மார்க்ரம சீனியர். யான்சன் எடுத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் எங்கே ஆடுவீங்க? அப்போ ஹசரங்காவை எங்கே ஆடுவீங்க? அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அந்த டீமில். ஸோ இப்போ சின்ன வயசில் நீங்கள் போனீங்க, இப்போ 13 வயசுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்போ கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்த முத்து வந்து என்ன மாதிரி வந்து ஃபேனாக இருந்தார் கிரிக்கெட்டுக்கு? மிகப்பெரிய ஃபேனுங்க. நான் எந்த அளவுக்குன்னா 2008 நான் வந்து கார்ப்பரேட் ஜாப் விட்டேன். நான் எதுக்குன்னா நான் மிகப்பெரிய சௌரவ் கங்குலி ஃபேனு. சின்ன வயசுல இருந்து எல்லாரும் சச்சின் சச்சின் வாங்க, நான் சௌரவ்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் சௌரவ் கங்குலி இந்தியன் கேப்டனாக இருந்து ஜெயிச்ச ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச்சுக்கும் நான் விநாயகர் கோயிலில் தேங்காய் உடச்சிருக்கேன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். 2003 வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயிச்ச ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் வெடி என்னோட வெடியாக தான் இருக்கும். மேட்ச் ஜெயிச்சோன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு போட்டி, யார் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு. பட்டாசு இருந்தால் தான் இருக்கும். அவ்வளோ வெறி. 2008 என்ன பண்ணேன் விஷயம், லீவு கேட்டேன். சௌரவ் கங்குலியோட லாஸ்ட் ஐபிஎல் சீசனாக இருக்கும்னாங்க. நான் அவரை பெங்களூர், சென்னை மாதிரி ஊரில் விளையாடி பார்த்துருக்கேன். பட் எனக்கு கல்கத்தாவில் அவர் விளையாடுறத பார்க்கணும், அவரோட ஹோம் கிரவுண்டில் அவர் விளையாடுறத பார்க்கணும். ஆஃபீஸில் லீவ் கேட்டால் தரலை, வேலையை விட்டேன். நோட்டீஸ் பீரியடில் லீவ் தர முடியாதுன்னாங்க. வேலையை வேணாம், நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு நாள் லீவ் வேணும் தரமாட்டேன்றனா நான் 1 வாரம் எக்ஸ்ட்ராவாக நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, போகணுன்னு டிசைட் பண்ணியாச்சு. கல்கத்தாவுக்கு போயிட்டேன். மேட்ச் அப்பா கல்கத்தாக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. அங்கே போய் மேட்ச் டிக்கெட் நானே லைனில் நின்று வாங்கி ஈடன் கார்டன்ஸில் அவர் விளையாடுறத பார்த்தேன். இறங்கி வந்து 6 அடித்தார் சைட் ஸ்ட்ரீமில். 2 மேட்ச் பார்த்துட்டு அந்த வேலையை விட்டு போனேன் அவரை பார்க்கறதுக்காக. இப்போ கங்குலியை நேரில் பார்த்துட்டீங்களா? என்ன அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு, பேசுனீங்களா? அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. நம்ம சின்ன வயசுலலாம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி வைப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு தலைவர் ஃபேன் வைங்களேன், சூப்பர் ஸ்டார் ஃபேனு. இப்போ அவரை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது நம்ம மனசில் ஒரு இது ப்ளே பண்ணியிருப்போம் மைண்டில். எனக்கு அப்படிலாம் இருந்துச்சு. கங்குலியை பார்த்தோன்னே காலில் விழணும், ஆனால் தாதா நீங்கள் தான் தாதா என் சைல்டுஹுட்டே அப்படின்லாம் சொல்லணும்னு நினச்சேன். உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, அப்படி வரேன், அவர் அங்கே நின்னாரு, ஹாய் தாதா, ஹாய் ஹவ் யூ, ஃபைன் தாதா, அப்படி போயிட்டாரு. இவ்வளோ ரியாக்டே பண்ண முடியல என்னால். அண்ட் நம்மளும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிருக்கோம்ல. சூப்பர். இப்போ நீங்கள் வந்து இப்படி கங்குலியோட வெறித்தனமான ஃபேன்னு சொல்கிறீங்களே, அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹார்ட் பிரேக்கான மொமெண்ட்டுமே இருக்கும் எல்லாருக்கும் சைல்ட்ஹுட்டில். சில பேர் கேட்டாங்கன்னா அந்த 2003 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் போய் தோத்தது கங்குலியோட கேப்டன்சியில், அது சொல்லுவாங்க. அதுமாரி ஒரு பயங்கரமான ஹார்ட் பிரேக்கான மொமெண்ட்னா என்ன உங்களுக்கு கிரிக்கெட்? அதுவே ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்காக இருந்துச்சு. அந்த 2003 வேர்ல்ட் கப் ஃபைனலு அது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் மூமெண்ட். 2007 வேர்ல்ட் கப்பில் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் டீம் இந்தியா வெளியேறினது
அதுவும் ஜீரணிச்சிக்க முடியல. அதெல்லாம் திரும்ப ஆனால் போட்டு கமெண்ட்ரிலாம் பண்ணுறீங்களா, ரீப்ளேல போட்டு? அந்த மேட்சஸ்லாம் போடுறது இல்லையே. ஆனால் ஒரு சில பழைய மேட்சஸ்லாம் எடுத்து பண்ணுறோம். அதெல்லாம் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்? பழைய மேட்சஸுக்கு திரும்ப கமெண்ட்ரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஏற்கனவே. அதை உட்காந்து திரும்ப உட்காந்து அது ரொம்ப வேடிக்கைங்க. தெரியாத மாதிரி வேற கமெண்ட்ரி பண்ணுவோம். இதுல என்னதுன்னா 1983 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு நான் கமெண்ட்ரி கொடுத்துருக்கேன். நான் பிறக்க கூட இல்லை அப்போ. சீக்கா கூட சேர்ந்து அவரோட சேர்ந்து அவர் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் எப்படி, அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும் அவர் கூட சேர்ந்து பேசுறது? அதெல்லாம் அவரோட பேசுற ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஜாலிங்க. ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். பல பேருக்கு பல ஹெல்ப் பண்ணுவார், வெளியே சொல்ல வேண்டாம். பட் ரொம்ப ஜென்யூனா ஹெல்ப் பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட யாராவது ஒரு ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா அவரோட எந்த எக்ஸ்டென்ட் முடியுமோ அந்த எக்ஸ்டென்ட் போய் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நீங்கள் வந்து நிறைய மேட்சஸ் வந்து நேரில் போய் பார்க்குறீங்களே ஸ்டேடியமில், தோனிக்கு இருக்கிற அந்த ரிசப்ஷன், அவர் உள்ளே வரும்போது கிரவுண்டில் இருக்கிற அந்த ரிசப்ஷனை வந்து நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க எல்லா கிரவுண்ட்லேயுமே. நீங்கள் வந்து குஜராத் லாஸ்ட் ஃபைனல்ஸ் போனால் அங்கேயும் பார்த்தா ஃபுல்லாக சிஎஸ்கே ஃப்ளாகாக தான் வந்து இருந்திருக்கும். அந்த மொமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த தோனியோட என்ட்ரிலாம்? கூஸ் பம்ப்ஸ் தான். அதாவது நம்மளே வந்து ஒரு சியர் லீடராக மாறிடுவோமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். எஸ்பெஷலி கிரவுண்டில் நின்று பார்க்கும்போது டிவிலேயே அந்த ஒரு அதிர்வு தெரியும் நமக்கு. அவர் உள்ள வரப்போ அவங்க போடுற பாட்டுலாம் ஸ்டேடியமில் வேற லெவல். அதுக்காகவே டிக்கெட் வாங்கிட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுவும் பாஷா பாட்டெலாம் போட்டாங்களே அவர் உள்ள வரப்போ, அந்த டக் டக் டக்குன்னு அந்த ஷூ, இது சரியல் மறக்கவே முடியாது. இது இப்போ வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் ஸ்கெடியூல் வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு பிளே ஆஃப்ஸுக்கு போகக்கூடிய ஒரு 4 டீம்னா வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? மும்பை வந்து கன்ஃபார்மாக போவாங்க. சாலிட் டீம் வச்சுருக்காங்க. அன்லெஸ் டீம் யுனைட்டடாக ஆடுவாங்க. எல்லாரும் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ்ன்றதுனால பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் டீம். ஏன்னா அவங்களோட இந்தியன் பிளேயர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங். ஃபாரின் பிளேயர்ஸை பற்றி நான் சொல்லவே இல்லை. இந்தியன் பிளேயர்ஸ் டாப் 5 இந்தியன் பிளேயர்ஸு ஸ்ட்ராங். ரோஹித், இஷான், சூர்யா, அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா போட்டுக்கோங்க, திலக் வர்மா செம டேலண்ட்டு. ஸோ அந்த டீம் நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா. சிஎஸ்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ். என்னதான் கான்வே மாதிரி ஒரு பிளேயர் மிஸ் அவுட் பண்ணாலும் ரவீந்திரா இருக்கவே இருக்காரு. ஸோ சிஎஸ்கேவும் நான் நிச்சயமாக போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்எஸ்ஜி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. லக்னோ சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா, அவங்கள வந்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். 4th டீம் எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அதான் பஞ்சாப் எஸ்ஆர்ஹெச்சுக்கெலாம் கஷ்டம். குஜராத், ஐ திங்க் குஜராத்துக்கும் கஷ்டம்னு நினைக்கிறேன். கேப்டன் கில், அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்ச சீசன், போன வருஷம் ரன்னர் அப் வந்த சீசனில் கூட அவங்க ரொம்ப நல்லா விளையாடி வந்துட்டாங்க. பட் நிறைய மேட்ச்ல அவங்க அண்டர் டாக்ஸாக தான் இருப்பாங்க. ஆன் பேப்பர் அவங்களது எதிர் டீமை விட வீக்கர் டீம் ஆயிரும். பட் பாண்டியா கப்படிச்ச சீசனுமே வந்து வீக்கர் டீம் தான். அது பேப்பரா பார்த்தோன்னா மிடில் ஆர்டரே இருக்க மாட்டாங்க. பாண்டியா வந்து மேலே ஆடி இருப்பாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அபினவ் மனோகர் ஒரு பிளேயரை வந்து அனர்ட் பண்ணாங்க, அவர் அடிக்கிறாரு. விஜய் சங்கர் பல வருஷமா நம்ம பார்த்துருக்கோம். பட் குஜராத்துக்கு போன வருஷம் கொடுத்த இம்பாக்ட் வேற எந்த டீம்லேயும் அவர் வந்து கொடுக்கல. ஸோ அந்த டீம்ல அண்டர் ஆஷிஷ் நேரன், ஹார்திக் பாண்டியா ஏதோ ஒரு ஸ்பெஷல் எடுத்து காமிச்சாங்க பிளேயர்ஸ் கிட்டே இருந்து. மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணா சந்தோஷம். நீங்க வந்து 3 பிளேஸ் கொடுத்துட்டு ஒரு பிளேஸ் வந்து வேக்கண்டா வைக்கிறீங்க. சரி, இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்ஜிவா ஸ்டார்ட் பண்ணி மீடியாக்குள்ள ஒரு ஜர்னி போய் இப்போ வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த கமெண்ட்ரின்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரிசப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது மக்கள் மத்தியில். இப்போ நீங்கள் வந்து சேப்பாக் போனீங்க அப்படின்னா ஒரு முரளி விஜய் கூடயோ ஹேமந்த் பாதனி கூடயோ செல்ஃபி எடுக்கிற மாதிரியே உங்கள் கூடயுமே நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது? இதை மக்களோட அன்பை பெறப்போ காட்ஸ் கிஃப்ட் ஸ்ரீராம். சந்தோஷமாக இருக்குது. பற்றி நிறைய சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் வளரல இன்னும். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. சில பேர் சின்ன பசங்களாம் வந்து ஆட்டோகிராஃப் கேட்டால் அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்கூல் விசிட்டுக்கு போயிருந்தேன். குழந்தைங்க வந்து பேசினாங்க, இப்படி பண்ணுறீங்க அங்கிள், அப்படி பண்ணுறீங்க அங்கிள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விசால் மாதிரி பண்ணுறேன். ஐயோ இல்லைங்க, நான் என்ன இதெல்லாம் பண்ணலையேங்க. இது ஏதோ நீங்கள் டைமிங்கில் நான் எப்பவுமே பண்றேன். நீங்க டைமிங்ல அடிச்சிட்டீங்க, குட் ஒன். சரி, இப்போ உங்களை மாதிரி ஒரு பையன் வந்து மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பையன் வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படிங்கிறப்போ, கிரிக்கெட்டில் இப்போ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ரிக்குள்ளே வரதுக்கோ ப்ராட்காஸ்ட்டுக்குள்ளே வரதுக்கோ என்னென்ன வழியை ஃபாலோ பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வழி அவங்க இன்டர்நெட்டில் வீடியோஸ் போடுறாங்கல்ல, சில பேர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிக்கானந்தா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அனாலிசிஸ்லாம் அப்பப்போ நான் பார்ப்பேன், எனக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில சமயத்தில் அவரோட அனாலிசிஸ் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு சைடில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் என்னதுன்னா, மேட்சை பார்த்துக்கிட்டே பேசுகிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் காதில் வந்து 8 பேர் பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம காதில் இன்இயர் போடணும். அதில் வந்து டைரக்டர், ப்ரொடியூசரு, அவங்க கேமராமேன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கும் வரும், அதை ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதுவும் ஒரு ஸ்கில்லு.
அது டிவியில் நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு பாப்புலர் சேனல் சன் டிவியோ விஜய் டிவிலையோ நீங்கள் வந்து ஆங்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பழக்கமாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2 ஸ்கில் இருந்தால் போதும். அது தவிர லவ் ஃபார் த கேம் அண்ட் பேஷன் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரும். ஸோ உங்களோட ஒர்க்கை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்படி வந்து பார்க்குறாங்க? ஜாலியாக கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு பேசுகிற ஒரு வேலைன்னு பார்க்குறாங்களா, இல்லை ஃபேமிலி விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் இருக்கே? அது ஒரு கஷ்டம் தான். ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தாங்கன்னா, நான் சின்ன வயசுலலாம் எக்ஸாம் இருந்தால் எங்கள் அக்காவுக்கு +2 படிக்கணும்னு சொல்லிட்டு கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு 10th 12th நான் என்னால் கிரிக்கெட் பார்க்காம இருக்க முடியாது. நான் ஏன் கட் பண்ணுறீங்கன்னு சண்டைக்கு போய் நின்னா ஒரு பிக் குரல். ஆமாம், அவங்க சொல்லுவாங்க கிரிக்கெட்டா சோறு போடும், கிரிக்கெட்டா சோறு போடும் சொல்லுவாங்க. நான் அதுக்கப்புறம் இப்போலாம் வீட்டில் அப்பப்போ சொல்லுவேன், கிரிக்கெட் தான் சோறு போடுது பார்த்தியா அப்படின்னு. என்னது இந்த ஃபேமிலியை விட்டு வெளியே போனாலும் ஒரு ஒர்க்காக தான் போகிறேன் அப்படின்றதுனால ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரினில் போய் குடும்பத்தை பிரிஞ்சு வேலை பார்க்குறாங்க. இப்போ துபாயிலையோ ஒமான்லையோ வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. வருஷத்துக்கு ஒருக்க தான் அவங்களால வர முடியும். ஸோ என் ஜாபும் கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு எடுத்துக்குவேன். ஆனால் இந்த ஐபிஎல் சீசன்லாம் வந்துச்சுன்னா திடீர்னு அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வந்துடும். டிக்கெட் கேட்டுருவாங்க. டிக்கெட் கேட்குறது அதுவும் ஒருத்தன்லாம் ஃபோன் பண்ணா, மச்சி எப்படா இருக்க அப்படின்னா, நல்லா இருக்கேன்டா, பரவாயில்லையடா, இதே நம்பர் தான்டா வச்சிருக்க அப்படின்னா, ஆமாண்டா நம்பர் மாத்திரல, பல வருஷமா இந்த ஒரு நம்பர் தான்டா இருக்கேன்ட்ட. ஆமாம் ஒரு ஹெல்ப்டா, என்னது டிக்கெட் தானே. ஆரம்பிக்கிறது எப்படின்னா, கல்யாணம், டேய் மச்சான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா, குழந்தை இருக்காடா, கல்யாணம் ஆனது கூட உனக்கு தெரியாது, இப்போதான் உனக்கு ஞாபகம் வருது டிக்கெட் கேட்க. சரி, நீங்கள் அவங்களுக்கெல்லாம் உண்மையை சொல்லிடுங்க. உங்களுக்கு எத்தனை டிக்கெட் சேப்பாக்கிலேருந்து வரும், எத்தனை டிக்கெட் பிசிசியிலேருந்து வரும்? அதாவது தோனி என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து பேட்டிங் ஆட போறாருல, அதுக்கு முன்னாடி முத்து இந்தாங்க 4 டிக்கெட் அப்படின்னு கொடுத்துட்டு போவாரு. இப்படிதான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிக்கெட்டும் கிடைக்காது. ஒரு டிக்கெட்டும் நான், ஏன்னா இப்போ நான் ஒரு ப்ராட்காஸ்டர், பிச்சில் இருந்து பேசுறீங்க, எனக்கு ஆக்சஸ் கார்டு கொடுப்பாங்க. இல்ல அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு மனிதருக்கு டிக்கெட்டே கிடையாது. எஞ்சி கூத்தாடி ஒரு சில தடவை ஒரு கேட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு சில முக்கியமான நபர்களுக்கு. பட் அதுக்கப்புறம் இதை பண்ணவே கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அவங்க டைமுக்கு போய் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கணும், சொல்லி வச்சிருப்போம், அதுக்கு காசு. நிறைய பேர் இப்பெல்லாம் பிளாக்ல விற்கிறாங்க. அதுக்குள்ள நான் மாட்டிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம். நம்ம நிறைய ரூல்ஸ் எல்லாமே இருக்குல்ல ப்ராட்காஸ்டர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும். ரூல்ஸை விட எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, பிளாக்ல என்கரேஜ் பண்ணக்கூடாது. நானே ஒரு மேட்ச் வந்து பேடிஎம் இன்சைடரில் போய் புக் பண்ணிட்டேன். புக் மை ஷோலலாம் நான் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு தோணும், என்கிட்ட டிக்கெட் கேட்குறவங்களுக்கும் அதே பண்ணால் கிடச்சிருமே யான்னு. ஆமாம், ஆல்ரெடி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். கிடைக்கலன்னு என்கிட்ட வந்து கேட்காது. ஓகே, நான் ஒரு கொஸ்டின் வந்து பாதிலே விட்டு போயிட்டோம். ஃபியூச்சரில் என்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க? ஆசைன்னு ஒன்று இருக்குது எனக்கு. எப்பவுமே ஒரு விஷ் வந்து ஒரு புக்கு எழுதணும்னு இருக்குங்க ஸ்ரீராம். அதுக்கான, அதாவது கிரவுண்ட் ஒர்க் ஆரம்பிப்பேன், ஃபிக்ஷனல் தான் மெயினாக. பாதி எழுதினதுக்கப்புறம் எனக்கே இது வந்து ரொம்ப பிடிக்காமல் போயிடும். ஸோ அதை தள்ளி வச்சுட்டு இது மாதிரி ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கேன். அதை எனக்கு எப்படியாவது இந்த வருஷம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. நிறைய படிக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு நிறைய. ஸோ எழுதணுன்னு ஒரு இது வந்திருக்கு. என்ன மாதிரி எழுதணும்னு விருப்பப்படுறீங்க? என்ன ஜானரில்? ஃபிக்ஷன் தான். ஃபிக்ஷன் தான். என் மனசில் இருக்க கதைகளை எழுதணும். சூப்பர். இவ்வளோ நேரம் கூட சேர்ந்து உங்கள் ஜர்னியை பற்றி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ரீராம். அதான் நீங்க உட்காருறது, நீங்க கண்டக்ட் பண்ற விதம், நீங்க கேஷுவலா பேசுற விதம், வெரி ஸ்வீட் ஆஃப் யூ, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த இன்டர்வியூ. நிறைய இப்போ நாளைக்கு கூட யாரோ எங்கேயோ போறேன், பட் இவ்வளவு என்ஜாய் பண்ணுவேன் நான். எனக்கு ஒரு டவுட், இது கேமராவுக்கா இல்லை கேமரா கட் பண்ண? இல்லைங்க, கேமரா முன்னாடியே சொல்றேங்க, கேமரா கட் பண்ணாலும் இதே தான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. இவ்வளோ பெரிய பிரபலத்துக்கிட்ட இருந்து இப்படி ஒரு இருந்து அவ்வளோலாம் இல்லை, சாதாரண ஆள் தான். சூப்பர். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒய் பிரெட் சேம் பிரெட்டே வந்து கண்டினியூ பண்ணணும். கமெண்ட்ரிலி இன்னும் பெருசாக ஆகணும். உங்களோட புக்குமே சீக்கிரம் வந்து நீங்கள் எழுதி ரிலீஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நன்றி.